அப்பா, அவர்தான் போன் பண்றாரு. என்னன்னு கேளு கேளு. ஏனுங்க? ஹலோ அனு, எங்க இருக்க? நான் இங்க பக்கத்துல பெருமாள் கோயில்ல இருக்கேங்க. நீ அங்கே இரு, நான் அங்க வரேன். அப்பா, அவர் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நீ கிளம்பு, மாப்பிள்ளை விஷயத்த நான் பாத்துக்கிறேன். என்னங்க? அனு, இந்த குழந்தை எப்படி? குழந்தை பத்திரம். என்னாச்சுங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. மாப்பிள்ளை, நான் சொல்றது சின்ன குழந்தைங்க மாமா, அவங்க இதயத்தை எடுத்து கொள்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? அவங்கள பார்க்கும்போது நம்ம பாப்பா உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? எதுக்கு அப்படி பண்ண? எதுக்கு அப்படி பண்ண? நீ என்ன பண்ண? போலீஸ் ஆபீசர் தானே? சிஐ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் கேசவராம் என்ன பண்ணாரு? இந்த தாத்தா என்ன பண்ண? எதுவும் பண்ணல. நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இந்த ஜென்மத்துல இது போதும் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? குழந்தை இறந்த துக்கத்தில் இருந்து அனு மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்துட்டான். அப்பா, அப்பா. அனு, பாத்து. அனு, பாப்பா எங்கப்பா? எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? என்னங்க, பாப்பாக்கு ஹார்ட் டோனர் கிடைச்சிட்டாங்களா? ஆமா, பாப்பா எங்க? பாப்பா வாங்க. இங்க வா. என்னம்மா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காரு. உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்படி எல்லாம் விளையாட கூடாது. வா, படுத்துக்கோ. அப்பா, நீங்களாவது பாப்பா கிட்ட சொல்லலாம்ல? இதை போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃப் தலையில பயங்கரமா அடிபட்டதால இன்டர்னல் ஃபெரைட்டல் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்க குழந்தை இறந்து போன விஷயம் உங்க ஒய்ஃபோட பிரெயின்ல இப்போ இல்லை. அதனாலதான் உங்க ஒய்ஃப் குழந்தை உயிரோட இருக்கிறதாவும் அவ தன்னோட பேசுறதாவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ட்ராமா. சாய்ராம், நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கங்க. குழந்தை இறந்து போன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாதீங்க. உன் பொண்ணு இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீயும் நானும் அவ இருக்கிற மாதிரி நடிச்சோமே. எதுக்கு அந்த மாதிரி பொண்ணு சொல்லு? அணுவோட உயிரை காப்பாத்துறதுக்கு தானே. நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கங்க. குழந்தை இறந்து போன விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாதீங்க. சாய்ராம், அவங்க பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கங்க.
பாப்பா சாப்பிடுமா. அம்மாடி இந்த சாப்பிடு. அனு, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். வரமா? நீங்க ஸ்டேஷன் போயிடுறீங்க. அப்பா அப்பாக்கு எதுவும் தெரியாது. 3 நாள் ஆபரேஷன் பண்ணலன்னா பாப்பா செத்து போயிடுவா. அத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. அனு, அது வந்து என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க அம்மாடி, மாட்டேன். என்னம்மா இது? நீ டென்ஷன் ஆகாத. மாப்பிள்ளை டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னீங்களே, பண்ணுங்க. அம்மாடி கொஞ்சம் பொறுமையா ஹலோ இருமா. டாக்டர், பாப்பாக்கு குழந்தைக்கு ஹார்ட் டோனர்ஸ்க்கு ட்ரை பண்றேன்னு சொன்னீங்களே, யாராவது கிடைச்சிட்டாங்களா? ஓ, குட் நியூஸ் டாக்டர். தேங்க்யூ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா உங்களுக்கு தெரியாத நிஜம் ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா உங்களுக்கு கூட ஏதாவது ஆயிடுமோன்னு நான் மறைச்சு வச்ச உண்மை ஒண்ணு இருக்கு. என் பேத்தி பாப்பா இறந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ஆனந்த பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சார், சாய்ராம், அம்மாடி, நீ என் பொண்ணு மாதிரிமா. உன் குழந்தை ஆபரேஷன் ஃபெயில் ஆகி சாகலம்மா. உன்னோட குழந்தை உடம்புல ஹார்ட்டே இல்லம்மா. போயிட்டு வரேன் சார். சரி வாங்க சார். அவங்க குழந்தைக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி. சாய்ராம். டாக்டர் 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 டாக்டர், எதுக்காக என் குழந்தையை கொன்ன? என் குழந்தையை கொன்னுட்டியே. நல்லா விட மாட்டேன். என் குழந்தையை கொடு. கேள்விப்பட்டு அனு அந்த டாக்டரை கேட்க போக அவன் தள்ளி விட்டுட்டான். அந்த ஆவேசத்துல அந்த டாக்டரை நான் அடிக்க போன. இது எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லல மாப்பிள்ள. இவனை எழுதிட்டு போங்கடா. விடுங்கடா என்ன. அந்த டாக்டர் ஏதாவது செய்யணும்னு நினைச்ச, ஆனா என்ன செய்யறது? என்ன செஞ்சா என் கோபம் தீரும்? மனுஷனுக்கு மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போவான். அதே உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவான். எதுக்குன்னு தெரியுமா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா உடம்பு சரியாகுமோ சரியாகாதோ தெரியாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உன்ன மாதிரி டாக்டர்ஸ் கண்டிப்பா காப்பாத்துவாங்கங்கிற நம்பிக்கையில மட்டும்தான்டா. அந்த நம்பிக்கைய நீ சாகடிச்சிட்ட டாக்டர். All doctors are not gods. I hate you, doctor. எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டும் சரி, பூஜா உயிரோட இருக்கிறாங்கிற பிரம்ம மட்டும் அணுக்கு போகவே இல்லை. கொண்டு வர முடியாது. உயிரோடு இருக்கிற என் பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக பாப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ண வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்தேன். அவளோட பிளட் குரூப் இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொன்னா தேடி நான் கிட்னாப் பண்ணேன். குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு டாக்டரையும் கிட்னாப் பண்ணேன். அந்த டாக்டரோட பையனை கொன்னுடுவேன்னு பயமுறுத்தி அந்த டாக்டரை எல்லா ஹார்ட் ஆபரேஷனையும் செய்ய வச்சேன். என் பொண்ணு உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக ஒண்ணு இல்ல 100 இதயத்தை கூட நான் எடுப்பேன்.
இந்த குழந்தை புடி. என்னாச்சுங்க? அதை நான் அப்புறம் சொல்றேன்.